கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். 1 தெசலோனிக்கர் 5:23 பவுல் சொல்லுகிற அழகான ஒரு ஆலோசனை, உங்கள் ஆவி ஆன்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காணப்படுவதாக. May your whole spirit, soul and body be preserved blameless. அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் ஆவி ஆன்மா சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் வருகிறார். இந்த உலகத்தில் வாழுகிற நாம் ஆவி ஆன்மா சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் பாவங்க தான், எந்த பக்கம் திரும்பினாலும் இடறி விழக்கூடிய சூழ்நிலைகள் தான். எப்படி வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்தினால் கரைப்படக்கூடிய ஒரு நிலைக்குள் நாம் தள்ளப்பட்டு விட்டுக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வருகின்ற பொழுது உங்கள் ஆவி ஆன்மா தேகம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. இந்த பரிசுத்த வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? ஒரே ஒரு வழி, ஆண்டவரையே சார்ந்து ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ வேண்டும். ஆண்டவரையே பிடித்து கொண்டு அவரோடு கூட ஐக்கியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த உலகத்தோட தீமைகளை எல்லாவற்றில் இருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இந்த பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழும்போது கர்த்தரோடு கூட நாம் வாழ முடியும், கர்த்தரோடு கூட வாழ முடியும். அழகான ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் இருக்கிறது. பரிசுத்தர் இயேசு இந்த உலகத்துல வரப்போகிறார். வருகின்ற பொழுது பரிசுத்தமாய் அவரை சந்திக்கும் போது மறுபோடு நம்மை அணைத்து கொண்டு நம்மை தேற்றி தம்மோடு கூட இருக்க முடியாய் சேர்த்துக் கொள்வார். இவ்வளவு அழகான ஒரு பாடல், இவ்வளவு அழகான ஒரு நம்பிக்கை. இந்த ஆசீர்வாதம் யாரு கிடைக்கும்? ஆவி ஆன்மா தேகம் குற்றமற்றதாய் காக்கப்பட்டு பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு என்று வாழக்கூடிய ஒரே ஒரு வாழ்க்கையில் அது உங்களுக்கு எனக்கும் கிடைக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு பணி, ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். வாழ்ற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய கிருபைகளை தாங்கட்டும் அப்பா. நீர் வருகின்ற பொழுது எங்களுடைய ஆவி ஆன்மா தேகம் குற்றமற்றதாய் காணப்பட நீரே எங்களுக்கு பலன் தர வேண்டுமா கெஞ்சுறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் வாழ நீரே அற்புதங்களை செய்வீர் நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை இந்த வருஷம் முழுசும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.